வணக்கம் மக்களே. என்ன ஒரு போட்டிங்க! உலகத்திலேயே யாரும் எதிர்பாராத திருப்பம், யாரும் எதிர்பாராத வெற்றி. இந்தியா அசால்ட்டா ஆடினாங்களா இல்ல அயர்லாந்து கண்டிஷன்ஸ் ஒத்துக்கலையா ஒன்றும் புரியலங்க. ஆனா அயர்லாந்துக்கு சரியான வெற்றிங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோவில் இந்தியா அயர்லாந்து விளையாடிய ஃபர்ஸ்ட் T20 போட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அயர்லாந்து அணிக்கு டிம் டெக்டரும் ரோஸ் அடரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களா இறங்கினாங்க. ஹர்தீப் சிங்கோட ஓவரில் 10 ரன்கள் விளாசினது மூலம் அயர்லாந்து நாங்க உங்க பவுலிங்கை அடிச்சுதான் ஆட போறோம்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்காக தன்னோட முதல் T20 போட்டியை விளையாடின ஹர்ஷித் ராணா 2வது ஓவரை வீச வந்தாரு. அவரு 12 ரன் அடிச்சிருந்த ரோஸ் அடரை அவுட் ஆக்குனாரு. இங்கதான் இந்தியா தன்னோட முதல் ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. அடுத்ததா பேட்டிங் ஆட ஹாரி டெக்டர் வந்தாரு. 3வது ஓவரை ஹர்தீப் சிங் வீச டிம் டெக்டர் ஒரு அழகான கேட்ச் வாய்ப்பை கொடுத்தாரு. அதை நம்ம ஆறுச்சாமி சிவம் டூபே தவறப்பட்டது மட்டும் இல்லாம பந்து கையில பட்டு பவுண்டரிக்கும் போயிடுச்சு. இருந்தாலும் அதே ஓவர்ல ஹாரி டெக்டர் விக்கெட்டை எடுத்து ஆறுதல் தந்தாரு ஹர்தீப் சிங். அடுத்த ஓவர்லயே 17 ரன் அடிச்சிருந்த டிம் டெக்டரும் அவுட் ஆக அயர்லாந்து 3.4 ஓவர்ல 30 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்தாங்க. இதுவரைக்கும் ஆட்டம் நார்மல் கேமா தான் தெரிஞ்சது. அயர்லாந்து ஓரளவுக்கு ரன் அடிச்சாலும் விக்கெட்டுகளை இழந்துகிட்டு தான் இருந்தாங்க. முதல் பவர் பிளே முடிகிற வரைக்குமே இந்தியா ஆட்டத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருந்தாங்க. அயர்லாந்து 6 ஓவர்ல 36 ரன்கள் மட்டுமே அடிச்சு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. ஹர்தீப் சிங்கும் ஹர்ஷித் ராணாவும் ரொம்ப சிறப்பாவே பவுலிங் போட்டிருந்தாங்க. ஆனா 7வது ஓவரை வீச வந்தாரு பிரசித் கிருஷ்ணா. அந்த ஓவர்ல 15 ரன் விளாசினாங்க அயர்லாந்து. அங்கதான் அயர்லாந்து உங்களோட விக்கெட் வேட்டை எங்களோட ரன் வேட்டையை கட்டுப்படுத்தாதுன்னு அறிவிச்சாங்க. இருந்தாலும் சிவம் தூபே அடுத்த ஓவர்லேயே 15 ரன்கள் அடிச்சிருந்த பென் கிளிட்ஸோட விக்கெட்டை எடுத்தாரு. அயர்லாந்து அணி 51 ரன்னுக்கு 4வது விக்கெட்டையும் இழந்தாங்க. இனி அயர்லாந்து அணி ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது, 150 ரன்களுக்குள்ளேயே எல்லா விக்கெட்டுகளையும் இழந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அயர்லாந்து கேப்டன் லார்கன் டக்கரும் கெரத் டெலினியும் சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சு அயர்லாந்து ஸ்கோரை உயர்த்தினாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு நடுவுல அக்சர் பட்டேல் ஓவர்ல கெரத் டெலினி கொடுத்த ஒரு அழகான கேட்சை அபிஷேக் சர்மா தவற விட்டாருங்க. அப்ப டெலினி வெறும் 8 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தாருங்க. இன்னொரு பக்கம் 25 ரன்கள் வரைக்கும் பொறுமையா ஆடிட்டு இருந்த லார்கன் டக்கரும் அதிரடியா ஆட ஆரம்பிச்சாருங்க. அவரு 36 பந்துல 50 ரன்கள் அடிச்சு ஹர்ஷித் ராணா பந்துல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாருங்க. அயர்லாந்து அணி 115 ரன்களுக்கு 5வது விக்கெட்டை இழந்தாங்க. இந்த ஜோடி 5வது விக்கெட்டுக்கு 64 ரன்களை சேர்த்தாங்க. இவ்வளவு ரன்கள் அடிக்க விட்டது பத்தாதுன்னு 16வது ஓவரை வீச வந்த வாஷிங்டன் சுந்தர் அந்த ஓவர்ல 19 ரன்கள் கொடுத்தாருங்க. அடுத்த ஓவரை வீச வந்த பிரசித் கிருஷ்ணா என்னையா கஞ்சத்தனமா 19 ரன் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு அவரோட ஓவர்ல 2 4 3 6 உட்பட 27 ரன்களை வாரி வழங்கினாருங்க. அதுல 4 பால்ல 22 ரன்கள் அடிச்சது அபிஷேக் சர்மா கேட்ச் விட்டாரு டெலினி அவரே தாங்க. அயர்லாந்து இந்த 2 ஓவர்ல மட்டும் 46 ரன்களை விளாசுனாங்க. அயர்லாந்தோட ரன் ரேட்டு குப்புன்னு ஏறிச்சுங்க. இங்கதான் இந்தியா மேட்சை கோட்டை விட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்த ஓவர்ல அக்சர் பட்டேல் 19 ரன்கள் அடிச்சிருந்த டாக்ரேலோட விக்கெட்டை எடுத்தது மட்டும் இல்லாம அந்த ஓவர்ல 4 ரன்கள் மட்டுமே கொடுத்து ஆறுதல் தந்தாருங்க. தொடர்ந்து அதிரடியா ஆடின டெலினி 32 பந்துல 49 ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாருங்க. அயர்லாந்து அணி 20 ஓவர்ல 9 விக்கெட்டுகளை இழந்து 182 ரன்களை குவிச்சாங்க. இந்திய தரப்புல ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளையும் ஹர்தீப் சிங் மற்றும் அக்சர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. ஆனா ஆப்கானிஸ்தானோட நல்லா பவுலிங் பண்ண பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர்ல 57 ரன்களை விட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம விக்கெட்டும் எதுவும் கைப்பற்றலங்க. 20 ஓவர்ல 183 ரன் அடிக்கணுங்கிறது பெரிய டார்கெட்டா இருந்தாலும் இந்திய அணியோட பேட்டிங் லைனப்புக்கு அது ஒரு பெரிய இலக்கு இல்லைன்னு சொல்லலாங்க. இந்தியா சேஸ் செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்பினாங்க இந்திய ரசிகர்கள். இந்தியாவுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களா அதிரடி ஆட்டக்காரரான அபிஷேக் சர்மாவும் கடந்த T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவை தூணா இருந்து காப்பாத்தின சஞ்சு சாம்சனும் இறங்கினாங்க. ஓவர்லயே 16 ரன்கள் விளாசி சிறப்பான துவக்கத்தையே தந்தாங்க இந்திய அணி. ஆனா அடுத்த ஓவரை அயர்லாந்து அணியோட அறிமுக வீரரான ஜெய்மூன் டிராவிஸ அந்த ஓவரோட பந்திலேயே அவுட் ஆகி அதிர்ச்சி தந்தாரு சஞ்சு சாம்சன். ஆனா இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா அயர்லாந்து பவுலிங்க அடிச்சு துவச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு 3வது ஓவர்ல 4 4 உட்பட 20 ரன்களை விளாசினாரு.
ஆனாலும் இன்னொரு பக்கம் இஷான் கிஷான் 1 ரன்னுக்கும் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 3 ரன்னுக்கும் அவுட் ஆக இந்தியா 60 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்தாங்க. தொடர்ந்து அதிரடியா ஆடின அபிஷேக் சர்மா 20 பந்துல 50 ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாரு. இந்தியா 80 ரன்னுக்கு 4வது விக்கெட்டையும் இழந்தாங்க. அடுத்து வந்த திலக் வர்மா 19 ரன்னுக்கும் வாஷிங்டன் சுந்தர் 9 ரன்னுக்கும் அவுட் ஆக இந்தியா 12 ஓவர்கள்ல 100 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்தாங்க. இந்திய அணி ரன்கள் வந்த போதும் விக்கெட்டை காப்பாத்தாம பெரிய தவற செஞ்சாங்க. இதனால கடைசி 8 ஓவர்கள்ல 83 ரன்கள் தேவைப்பட்டப்ப 4 விக்கெட்டுகள் மட்டுமே மீதம் இருந்துச்சு. இந்தியாவோட கடைசி நம்பிக்கையா இருந்த சிவம் டூபேவும் அக்ஷர் பட்டேலும் இந்தியாவோட வெற்றிக்காக போராடினாங்க. ஆனா சிவம் டூபே 25 ரன்னுக்கும் அக்ஷர் பட்டேல் 15 ரன்னுக்கும் அவுட் ஆக இந்தியாவோட தோல்வி தவிர்க்க முடியாததா ஆச்சுங்க. இந்தியா 18.5 ஓவர்ல 148 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. அயர்லாந்து அணி 34 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றி அயர்லாந்து அணி இந்திய அணிக்கு எதிராக எந்த ஒரு ஃபார்மேட்லயும் பெற்றிருக்கக்கூடிய முதல் வெற்றி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அயர்லாந்து அணியில மேத்யூ ஹம்பரேஸும் மேத்யூ ஹலாடும் தலா 3 விக்கெட்டுகளையும் ஜெயமூன்ட்ரா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. இதுல மேத்யூ ஹலாடும் ஜெயமூன்ட்ராவும் அறிமுக வீரர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு மேத்யூ ஹலாடுக்கு கொடுக்கப்பட்டதுங்க. இப்போ இரு அணிகளுக்கு இடையிலான கிராஃப் கம்பாரிசனை பார்க்கலாங்க. முதல் 2 ஓவர்ல அயர்லாந்து அணி 20 ரன்னுக்கு 1 விக்கெட்டும் இந்தியா 24 ரன்னுக்கு 1 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இதுல பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அப்படியே 15வது ஓவர்ல போய் பார்த்தா அயர்லாந்து அணி 118 ரன்னுக்கு 5 விக்கெட்டுகளையும் இந்தியா 129 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காங்க. இதுலயும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. அப்படியே 2 ஓவர் தள்ளி 17வது ஓவர்ல போய் பார்த்தா அயர்லாந்து அணி 164 ரன்னுக்கு அதே 5 விக்கெட்டுகளையும் இந்தியா 138 ரன்னுக்கு 8 விக்கெட்டுகளையும் இழந்திருக்காங்க. இங்கதான் ஆட்டம் அப்படியே தலைகீழா மாறிடுச்சுங்க. ஓவராலா கிராப்ப பார்த்தா அயர்லாந்து அணி 3 விக்கெட்டுகளுக்கு பிறகு விரைவா விக்கெட்டுகளை இழக்கலங்க. அதே நேரத்துல ரன் ரேட்டை சீரா உயர்த்தி கடைசியில டாப்புக்கு போயிருக்காங்க. ஆனா இந்தியா ரன் ரேட்டை விட்டு கொடுக்காம விளையாடினாலும் விக்கெட்டுகளை அலட்சியமா விட்டு கொடுத்திருக்காங்க. கிராப்ப பாத்தீங்கன்னா இந்தியா ஓவர் கான்பிடன்ட்ல ஆடி மேல போய் திரும்ப கீழே விழுந்து தோத்திருக்காங்க. T20 வேர்ல்டு சாம்பியனான இந்திய அணிய முதல் முறையா வீழ்த்திய அயர்லாந்து அணிக்கு வாழ்த்துக்கள். இப்ப இந்திய அணியோட தோல்விக்கான காரணங்களை பார்க்கலாங்க. பவுலிங்ல பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர்ல 57 ரன்கள் விட்டு கொடுத்து விக்கெட் எதுவும் எடுக்காததும், அதே நேரத்துல வாஷிங்டன் சுந்தரோட 1 ஓவர்ல 19 ரன்கள் போனதையும் சொல்லலாங்க. பேட்டிங்ல அபிஷேக் சர்மாவை தவிர வேற யாரும் பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணாதையும் சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. நன்றி மக்களே.